என்னமோ கோயத்துலலாம் இப்போ வந்து நடமாடு கேமரா விட்டுருக்கானுங்க நண்பா. அதாவது எப்படின்னாக்க அந்த வண்டியில வந்து கேமரா மேல இருக்குமா, டெலிபோனை நோண்டிக்கிட்டு போற கவனமா டீ குடிக்கணும். உனக்கு சேட்டை தான் அப்படிங்கிறீங்களா? சிக்னல் நிற்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வாயில வைப்பேன். நீங்களுக்கு பார்த்து கவனமா இருந்துக்கோங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இந்த கேமரா வந்து 75 தினாரம் ஃபைனு. ஐயோ 20,000 ரூபா. சூப்பரா. ஹாய் நண்பா, குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்க ஆண்டவன்ட்ட வேண்டும். என்ன கச்சரா டப்பா கூட இங்கே வச்சிருக்கேன் ராமு? ஏன் குப்பை அள்ளி போடுறானோ தெரியலையே. சரி, ஓகே. எப்படி இருக்கீங்க நண்பா? இன்னைக்கு காலை பொழுது உங்களை எல்லாரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். இப்போ தான் ஸ்கூலை விட்டுட்டு வந்தேன். ஸ்கூலை விட்டு வந்துட்டு இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம சமைக்கிற காக்காக்கு இன்றைக்கி என்ன சாப்பாடு செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அடுத்து என்ன வேலை இருக்கணும் அப்டேட் பண்ணுறேன். இது நம்ம வீட்டு பேக் சைடு எந்த தப்பாக நினச்சி நான் அடுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் நண்பா, இன்ஷா அல்லாஹ். See you. Good morning. Have a nice day. Bring one kubus. Huh? Only one. ஓகே, தேங்க்யூ. குபூசு வாங்கின மணிமேகத்தை ஒரு குபூசு கொடுறீங்க. ஆமாம், அதுதான் முட்டையத்தை போட்டு சாப்பிடுவோம். காலையில் ஸ்கூலை முடிச்சுட்டு வந்து கிச்சனுக்கு வந்து நானாக்கு வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே இன்றைக்கி என்ன சாப்பாடு செய்யணும்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன். சொல்லி கொடுத்தோன்னே நானும் அதை இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நானும் அப்படியே கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக பார்த்து நின்றுட்டு நானும் செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தாக்கா மட்டன் மரக், அதாவது மட்டன் கறி. ஒரு விஷயம் தெரியுமா? திடீர்னு நம்ம வீட்டு கணக்கு பிள்ளை வந்து நம்ம நானாவை தூக்கிட்டு போயிட்டான் மெடிக்கல் எடுக்கிறதுக்கு. வா கிளம்புண்டு. நானா ஏன் தலையில் கட்டிட்டு போயிட்டாரு. சோத்தை நீ வைப்பா, அதுக்குள்ளே நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நானும் எண்ணி போட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் பாஸுக்கு இத்தனை, மேடமுக்கு இத்தனை, வேலைக்காரங்களுக்கு இத்தனை, நமக்கு இத்தனை எண்ணி போட்டு அரிசியை களையிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணாக்கா நானாகிட்ட சொல்லவும் மறந்துட்டேன் எத்தனை கிளாஸ் நான் போடணுட்டு. அவர் வந்தாலும் சொல்லிக்கலாம். ஓகே, நம்ம கழுவி அடுப்பில் தூக்கி வச்சாச்சு. அடுப்பில் தூக்கி வச்சிட்டதுக்கு அப்புறம் சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம குளிச்சு இடிச்சிட்டு அந்த சாப்பாடை தூக்கிக்கிட்டு நாமளும் கிளம்பியாச்சு நம்ம பாஸோட பையன் வீட்டுக்கு. அப்படியே ஸ்கூலுக்கும் கிளம்பிடணும். அதோட நண்பா, சமையல்கார காக்கா வந்து காலைல சமையல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு மந்துப்பு வந்துட்டாப்புல. மந்துப்பு வந்து கிளம்பு மெடிக்கல் போட போகணும் உனக்கு. அக்கா இது விசா அடிக்கணும், அக்காமா அடிக்கணும், உனக்கு மெடிக்கல் போட போகணும், கிளம்புண்டு. அப்புறம் மட்டன் கறியை அடுப்பில் வச்சுருக்காரு. நான் சொன்னேன், சரி நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து பார்த்துக்கிட்டேன். அதுக்குள்ளே வந்துட்டார். 1 மணி நேரத்துக்குள்ள வந்துட்டார். எங்கள் பக்கத்தில் ருமேத்தி இலை தான் போட்டுட்டு வந்துட்டார். வந்துட்டு இப்போ சாப்பாடு நான் எல்லாம் முடிச்சுட்டாரு. நான் குளிச்சுட்டு ரெடியாகி இப்போ நமக்கு தலையில் கட்டி விட்டாங்க சாப்பாடு சகனை பையனுக்கு கொண்டு போய் கொடுக்குறதுக்கு. இப்போ நான் கொண்டுட்டு போயிட்டுருக்கேன். அதை கொடுத்துட்டு அப்படியே அங்கே உள்ள மணிமேலையை கூட்டிக்கிட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அங்கே விட்டுட்டு திருப்பி வந்து லஞ்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். எப்போதும் போல தான் ரொட்டீன் மை லைஃப். அதாவது அது நடக்கிறது அன்றைக்கி ரவுண்டிங்கில் அப்படியே ரோலிங்கில் வந்துக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி அது மாதிரி தான். இன்ஷா அல்லாஹ் எல்லாத்துக்கும் நல்லபடியாக இன்றைக்கி நல்லா தான் நடக்கணும் எல்லாருக்குமே. ஓகே நண்பா, see you இன்ஷா அல்லாஹ். ஈவினிங் மீட் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். குட் ஆஃப்டர்நூன். ஹாய் நண்பா, குட் ஈவினிங். நான் ஸ்கூல் போயிட்டு வந்து லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஸ்கூல் கொண்டு போகணுமா, அந்த பிள்ளைய வந்து இப்போ ஸ்விம்மிங் கிளாஸ் கொண்டு போகணுமா. கொஞ்சம் நாள் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்கானுங்க. மற்ற டிரைவர் எங்கே போனானுங்கன்னு தெரியல, ஏதோ வேலையாக இருக்கும் போது இருக்கா. அதான் நம்ம பக்கத்தில் திருப்பி விட்ருக்காங்க அந்த டியூட்டி. இன்னைக்கு அந்த வீட்டுக்கு ஒரு டிரைவர் எடுத்து கொடுக்கணும் நண்பா. அந்த வீட்டுக்கு டிரைவர் எடுத்து கொடுக்காம நமக்கு ரெஸ்ட் கிடைக்காது. என்னமோ கோயத்துலலாம் இப்போ வந்து நடமாடு கேமரா விட்டுருக்கானுங்க நண்பா. அதாவது எப்படின்னாக்க அந்த வண்டியில வந்து கேமரா மேலே இருக்குமா, டெலிஃபோனை நோண்டிக்கிட்டு போனாலும் அந்த வண்டி நம்மளை கிராஸ் பண்ணி போனுச்சுனாக்கா அங்கே சிக்னல் போயிருமா. டெலிஃபோன் நோண்டிக்கிட்டு போறான்னு என்னத்த கேமரா நம்மளை கேட்ச் பண்ணிட்டு போவோம். அதான் சிக்னலுங்கிறாங்க போல இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். டீ குடிக்கிறத கூட கவனமா டீ குடிக்கணும். உனக்கு சேட்டை தான் அப்படிங்கிறீங்களா? நான் வந்து எல்லா பக்கட்டும் பார்த்துக்கிட்டு சைடு கிளாஸ், சென்டர் கிளாஸ், எல்லா கிளாஸும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் டீயை வாயிலே வச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்த சிக்னல் நிற்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வாயில வைப்பேன். நீங்களுக்கு பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த கேமரா வந்து 75 தினாரம் ஃபைனு.
ஐயோ 20,000 ரூபா சூப்பரா போய். அப்புறம் நண்பா நான் அந்த ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஓகே see you. சேட்டா கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்க, அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. அந்த பிள்ளைய ஸ்விம்மிங் கிளாஸுக்கு ஏற்றிட்டு போகிறப்ப இதுதாங்க நம்ம ஜாபர் ஹாஸ்பிட்டல், சவுத் சுர்ரால பெரிய ஹாஸ்பிட்டல். ஆமாம், அந்த சிக்னலில் நின்றேன் யூட்டர்ன் போடுறதுக்கு. யூட்டர்ன் போட்டு அது யூட்டர்ன் மம்னூன்னு தான் போட்டு இருந்துச்சு. ஆனால் எல்லாம் யூட்டர்ன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்போ எனக்கு ஆப்பு வைக்க போகிறாங்கன்னு தெரியல. இதுதாங்க நம்ம அதலியாவில் உள்ள அந்த ஸ்விம்மிங் கிளாஸு. அந்த வீட்டு மணிமேகலையும் அந்த பச்சை குழந்தையும் அந்த ஸ்விம்மிங் கிளாஸுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நானும் ரோட்லேருந்து அப்படியே நானும் கிளம்பிட்டேன். எங்கேண்டாக்க நம்ம ஃப்ரெண்டு பேர் அப்துல்லா, அவரை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. அவரை இன்னைக்கு கட்டாயம் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் கொண்டுட்டு கரெக்டாக வண்டியை நிப்பாட்டினேன். அவரும் இருந்தார். நண்பா அந்த பிள்ளைய விட்டுட்டு நம்ம வந்து 1 ஹவர் டைம் இருக்குது. நம்ம வந்து இங்கே கொடுத்தபால என்னுடைய பழைய பழங்காலத்து நண்பர் அப்துல்லா கான். ஆமாம், எங்கள் ஸ்கூல் ஐஏஎஸ் ஸ்கூல் இருக்குல்ல, பழைய நண்பர் பார்க்க வந்திருக்கேன். அவரை தான் இப்போ அந்த ரவுண்ட் அப் ஜெமியாக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் அப்பில் தான் வீடு. இங்கே நிற்கிறாரு, பார்ப்போம் போயிட்டு. இவர் தான் அப்துல்லா பாய், எங்கட பார்த்துங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட், பழைய ஃப்ரெண்ட். அவர் மாதிரி ஒரு மீட் பண்ணுற சும்மா கிடச்சிருந்து. ஹை நண்பா, நம்ம அந்த பிள்ளைய விட்டுவிட்டு நம்ம நேராக கொடுத்து பார்க்க போனோம் நம்ம ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு. அவரை பார்த்து ரொம்ப வருஷமாச்சு. இப்போ தான் அவர் வெக்கேஷன் போயிட்டு இப்போ தான் வந்திருக்காரு. 1 வாரத்தில் போயிட்டு அந்த ரோட்டில் நின்றுட்டு இருந்தார். அப்படியே அந்த வீட்டில் இருப்பார் எனக்கு தெரியுங்கண்ணே. இப்போ கொஞ்ச நாள் நான் பார்த்தேன், இல்லை சாஃபர் வெக்கேஷன் போயிருந்தார், இப்போ வந்துட்டார். அதான் அவரை பார்த்து மீட் பண்ணிட்டு கொஞ்சம் பழைய ஃப்ரெண்டு, 10-15 வருஷத்துடைய ஃப்ரெண்டு, ஸ்கூலுக்கெல்லாம் வருவார். நம்ம வந்துட்டோம். இப்போ மணி 7 போகுது. அந்த பிள்ளை ஸ்விம்மிங் கிளாஸ் முடிஞ்சோடனே அந்த பிள்ளைய கொண்டு வீட்டில் கொண்டு போய் போடணும். மேடம் டெலிஃபோன் அடிச்சு சொன்னாங்க, சீக்கிரமாக வேலை இருக்குது அப்படின்ட்டாங்க. எங்கே சீக்கிரம் வர நம்ம அர்ஜென்ட்டுக்கு போக முடியும். அந்த பிள்ளை எப்போ வெளியே வருதோ அப்போ தான் கொண்டே விட முடியும். உங்கள் வாயில் வரது சீக்கிரம் வாங்குறது தான். ஓகே நண்பா, இந்த பிள்ளையை கொண்டுட்டு நான் வீட்டில் கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை சொன்னால் அப்டேட் பண்ணுறேன். அப்படி கிழிச்சு நீ வேலையை முடிச்சிருவோம். ஓகே see you. நம்ம அப்படியே குர்த்தபாலம் வந்தோம் நண்பா. குர்த்தபாலம் வந்துட்டு பார்க்கிங் நிப்பாட்டிருக்கோம். போலீஸ் வந்து ரவுண்டிங் வந்துக்கிட்டு இருக்காப்புல. ரோட்டில் பார்க்கிங் நிப்பாட்டக்கூடாது, எல்லாருக்கும் பிடிச்சி வளைச்சி எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வண்டியை கொண்டு நான் வந்து பார்க்கிங்கில் போட்டேன் என் வண்டியில். இங்கே 2-3 டிரைவர்களும் இங்கே நிற்கிறாங்க. யாரும் வந்து இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. டிரைவர் மேலும் எழுதி கையில் கொடுத்துட்றாங்க, ஃபைன் கட்டி சாக வேண்டியதாக இருக்குது. கவனமாக இருங்க, பார்க்கிங்கில் போட்டுக்கோங்க. அப்படி பார்க்கிங்கில் போட முடியலையா, உங்களுக்கு டைம் இருக்கா, பக்கத்து ஏரியாவா, டக்குனு அங்கே பக்கத்து ஏரியாவில் போய்ட்டு அங்கே போய்ட்டு கூட்டாளிகள்கிட்ட யார்கிட்டே போய்ட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்விம்மிங் கிளாஸ் முடியிருக்கிற ஸ்விம்மிங் கிளாஸோ இல்லை வேறு எந்த கிளாஸோ இல்லை எக்ஸசைஸ் இடத்துக்கு போகிறீங்களோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேப்பில் வந்துடுங்க. ரோட்டில் நிப்பாட்டினீங்க எழுதி தள்ளிடுறானுங்க, தலை வலி. ஓகே நண்பா, அடுத்து நான் உங்களை வீட்டில் போய்ட்டு நான் மீட் பண்ணுறேன். கேட்டு நீங்கள் முடிச்சிடும். ஓகே see you. நண்பா, இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறது எங்கன்னாக்கா சபாசாலம். நம்ம வந்து அதுலியா டியூட்டியை முடிச்சுட்டு இப்போ நம்ம சபாசாலம் வந்திருக்கிறோம். ஏன்னா மேடம் இங்கே வந்திருக்கிறாங்க. டைலர் ஷாப். என்ன சேட்டை டைலர் ஷாப்புன்னு சொல்லிட்டு வீட்டை காட்டுற அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க இந்த டைலர் ஷாப்பு. அண்டர் கிரவுண்டில் இருக்குது. இந்த கம்பி தெரியுது பார்த்துங்க, கலாதி அப்படியே கம்பியா இது கீழே அண்டர் கிரவுண்டு போகுது. அப்படியே அண்டர் கிரவுண்டு கீழே இறங்கி போனாக்கா நம்ம ரெட்டியான முன்னாடி பார்த்துருப்பீங்க நம்ம பழைய சேனல்லாம் இங்கே வந்திருப்போமே. நம்ம பாஸோடைய இது தைக்கிறதுக்கு பேண்ட்டு தைக்க வந்தோம், நம்ம சட்டையை தைக்க வந்தோம் எல்லாம் இங்கே தான். இது சபாசாலம் ஏரியா, இது வீட்டில் வச்சுருக்குறாங்க. ஆமாம், இது நேராக போனாக்கா இந்த சபாசாலம் ஏரியா. இது இந்த ரோடு மெயின் ரோடு தெரியுதா வண்டியெல்லாம் போகிறது. இது வந்து இந்த சந்து மாதிரி போகும். இதில் வண்டி இறக்கணும்னாக்கா கீழே கல்லில் பட்டுச்சுன்னா டேமேஜ். நம்ம வண்டி பனிமான வண்டி, அதனால இதை வந்து நம்ம ரோட்டை சுற்றி தான் நம்ம போகணும் பின்னால். அதனால நம்ம வந்து மேடம் வருவாங்க, அதனால் வண்டியில் உட்காந்துருக்கிறேன். முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். அடுத்து என்ன வேலை இருக்குன்னு சொல்லி கற்று உங்களை வேலையை முடிச்சிருவோம். ஹாய் நண்பா, நம்ம டைலர் ஷாப் போய்ட்டு மேடத்தோட டைலர் ஷாப் போனோம்ல. போயிட்டு வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்தேன். வீட்டில் எந்த டியூட்டியும் எதுவும் சொல்லலை. 8:30-9:30 ஆச்சு. அதுக்கப்புறம் எதுவும் டியூட்டி வந்தாக்க சொல்லுவாங்க, இன்னும் எதுவும் சொல்லலை. நான் நினைக்கிறேன் டியூட்டி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி நண்பா, நீ இன்ஷால்லா நாளைக்கு பார்ப்போம். சும்மா கிரிட்டுன்னு எல்லா எபிசோடையும் முடிப்போம். சேட்டை ட்ராவலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ யுவர் சப்போர்ட். ரோடெல்லாம் கொஞ்சம் மயான அமைதியாக இருக்குது. 1-2 வண்டி தான் போயிட்டுருக்கு. இல்லைன்னா இந்த இடத்துல எப்படி சர்ற புருன்னு போகும் பார்த்துக்கோங்க. சரி, நீ ஏன்டா வெளியே நிற்கிற, போய் தூங்கு அப்படி தான் நினைக்கிறீங்க.
ஏன் நண்பா மாதம் மாதம் நெட்டுக்கு காசை கட்டுறோம், கல்ச்சரில் போவாங்க, நெட்டு உள்ளுக்குள்ளே வேலையே செய்ய மாட்டேங்குது. அதான் வெளியே நின்று கொஞ்சம் அப்படியே அப்லோட் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பார்ப்போம், இல்லைனாக்கா நாளைக்கு தான். ரூமுக்குள்ளே போனேன், நெட்டு கிடைக்கவே கிடைக்காது. மாதம் மாதம் காசை மட்டும் கரெக்டாக அவங்களுக்கு போட்டுறேன்னு நெட்டு கொடுக்க மாட்டாங்க. இதில் வர 4G 5G 7G 8Gங்கிறாங்க. 1G இல்லை, லாஸ்ட்டு சைபர் G தான் இங்கே கிடைக்கிது. ஓகே நண்பா, see you, குட் நைட், இன்ஷா நாளைக்கு பார்ப்போம். ஐ லவ் யூ, ஸ்வீட் ட்ரீம்ஸ்.